கடந்த வீடியோவில் ஒரு தகவல் தவறாக போனதற்கு மன்னிக்கவும். கடந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தோன்னா, இப்போது விசா அப்பாயின்மெண்ட்டில் பெரிய சேஞ்சஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது யூஎஸ்ஏக்கு வெளியே. அதில் என்ன குறிப்பிட்டிருந்தோன்னா, எல்லா டைப் ஆஃப் வீசாவும் இதனால் இம்பேக்ட் ஆக போகுது, அதாவது எல்லா டைப் ஆஃப் வீசா அப்பாயின்மெண்ட்ஸும் இதனால் இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். காரணம், நிறைய நியூஸ் சோர்ஸில் வந்து அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. ஃபோர்ப்ஸ் போன்ற பெரிய நாளிதழ்களே அதை தான் வந்து தலைப்புச் செய்திகளாக வெளியிட்டாங்க. ஸோ என்ன தான் அவங்க செஞ்சுருந்தாலும் நம்ம அதை செஞ்சுருக்கக்கூடாது, அதனால் வந்து மன்னிக்கவும். ரியல் விஷயம் என்னென்னா, அது எல்லா டைப் ஆஃப் விசா கிடையாது, ஒன்லி இமிக்ரெண்ட் விசா. பட் எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் நான் இமிக்ரெண்ட் விசாவில் இல்லை. மற்றபடி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் பயோமெட்ரிக்ஸ் சம்மந்தமாக ஒரு நபர் மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ட்ராபாக்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். விசா அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விவாதம் போயிருந்தது கடைசி வீடியோவில். அது என்னென்னா வந்து, இவ்வளோ வீசா வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஃபேமிலி பேஸ்க்கு. ஸோ எவ்வளோ வந்து ஸ்பில் ஓவர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விவாதமும் ஆக்கப்பூர்வமாக இருந்தது. இது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னால் நியூயார்க் ஆல்பனி தமிழ் சங்கத்துக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுட்டு போயிடலாம். காரணம், நியூயார்க் ஆல்பனி தமிழ் சங்கம் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்புலையும் 10ஆம் வகுப்புலையும் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாயும் விருதும் கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயங்க. ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண் தானம் ரத்த தானம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் கல்வி தானம். ஏன்னா அந்த ஒரு வீட்டில் ஒரு குழந்தை கல்வியை கொடுத்துட்டா போதும், அந்த ஜென்ரேஷனை அந்த குழந்தைய மாற்றிடும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து இங்கே வந்ததுனால அவங்க குடும்பமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும். கண்டிப்பாக கல்வி ரொம்ப முக்கியம், அதை வந்து உணர்ந்தவன்னா. ஸோ இப்படி பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தமிழ் சங்க தலைவர்கள்ட்ட பேசினேன். அவங்க சொன்னது வந்து அடுத்த வருஷம் இன்னும் பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. நம் தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதர் ஐயர் அவர்கள் பேரில் தான் இந்த விருது வழங்கினாங்க. ஆபிஸா அவரை விட்டால் வேறு யார் பேரில் இந்த விருது வழங்க முடியும் இல்லையா? ஏன்னா வந்து நம் தமிழ் நூல்கள் இன்று நாம் படிக்கக்கூடிய சிலப்பதிகாரம் ஆரம்பித்து எல்லா 50 காப்பியங்களும், அகநானூறு, புறநானூறு, இந்த மாதிரி பல தமிழ் நூல்களை, சங்க இலக்கியங்களை நமக்கு அச்சிட செய்தவர் அவர் தான். அவர் மட்டும் இல்லைன்னா இந்த நூல்கள் எல்லாமே கரையானுக்கும் காலத்திற்கும் இரையாகி இருக்கும். தேடி தேடி பிடிச்சி ஓலைச்சுவடிகளில் இருந்ததை எடுத்து அச்சிடை செய்தவர், விட்டுப்போன விஷயங்களை வந்து சேர்த்தவர், இப்படி பல விஷயங்களை பண்ணவர் நம் தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதர் ஐயர் அவர்கள் பேரால் வழங்குறது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம். நான் திரும்பவும் சொல்கிறது தான், நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டாலும் நம் தமிழ் தாய் உறவுகள் வந்து இன்னும் அங்கே இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் உதவி செய்யும் போது அவங்களும் அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லா தமிழ் சங்கமும் செஞ்சிட்ருக்காங்க. பட் இவங்க செய்கிறத நம்ம சொல்லும் போது இன்னும் நிறைய பேருக்கு அது போய் சேரும். இன்னும் நிறைய பேர் வந்து முன் வந்து செய்வாங்க. இன்னும் ஒரு முறை நியூயார்க் ஆல்பனி தமிழ் சங்கத்துக்கும் அதற்கு நன்கொடை உதவி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹைப்புங்கிற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்க. நான் வந்து இன்ட்ரோல சொன்ன மாதிரி இது மேஜர் இம்பேக்ட் இது இமிக்ரெண்ட் விசா கேட்டகரி. எப்பயுமே இப்போ விசா அப்பாயின்மெண்ட் போகும்போது 2 விசா கேட்டகரி இருக்கும். நான் இமிக்ரெண்ட் விசா கேட்டகரி, இமிக்ரெண்ட் விசா கேட்டகரி. இப்போ இமிக்ரெண்ட் விசா கேட்டகரினா என்னன்னா வந்து எல்லாமே ஃபேமிலி பேஸ்டு வரும், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டும் அதில் வரும். அதாவது வந்து க்ரீன் கார்டு சம்பந்தமான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து இமிக்ரெண்ட் கேட்டகரியில் வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு EB1, EB2, EB3, EB4, EB5 நம்ம நிறைய தடவை பேசி சலிச்சாச்சு அந்த விஷயங்களை. நம்ம அதை பேசும்போதெல்லாம் இன்சைட் த USA பண்ணுறதை பற்றி தான் பேசுவோம். பட் அது வந்து அவுட் சைட் யூஎஸ்ஏயும் பண்ணலாம். அப்படி அவுட் சைட் யூஎஸ்ஏ பண்ணும்போது அவங்க போயிட்டு இப்போ EB1 ஸ்டாம்பிங் வாங்கிட்டு உள்ளே வரணும், ரைட்? பட் பெரும்பாலான EB கேட்டகரிஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் கேட்டகரிஸ் எங்கே பண்ணுறாங்கன்னா இன்சைட் யூஎஸ்ஏ தான் பண்ணுறாங்க. ஓகே, அதுவே ஃபேமிலி பேஸ் பார்க்கும்போது F1, F2A, F2B, F3, F4 பார்க்கும்போது கான்ட்ராஸ்டாக பெரும்பாலான வீசா எங்கே பண்ணுறாங்கன்னா அவுட் சைட் யூஎஸ்ஏ தான் பண்ணுறாங்க. அதுவும் EB கேட்டகரி மாதிரி தான், இன்சைட் யூஎஸ்ஏயும் பண்ணலாம். பட் பெரும்பாலான அந்த கேட்டகரி வெளியிலிருந்து தான் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இமிடியேட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா? IR1, IR2 அண்ட் ஃபியான்சே கேட்டகரி K1, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா? இது எல்லாமே இமிக்ரெண்ட் விசா கேட்டகரி. அதில் தான் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பப்ளிக் சார்ஜ் ரூல்னு ஒன்று செப்டம்பர் 18 அமல்படுத்த போகிறோம். அதாவது இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் கார்டு சம்மந்தமாக வரீங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகிறதுக்கு வரீங்க. அப்படி நீங்கள் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, பப்ளிக் சார்ஜ் ரூலுங்கிற விதி பிரகாரம் எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணுவோம். அதாவது வந்து உங்களோட ஏஜ், உங்களோட ஃபினான்சியல் சப்போர்ட் என்ன பண்ணுறாங்க, உங்களோட வருமானம், உங்களோட ஸ்கில்ஸு, உங்களோட ஹெல்த், இது எல்லாமே நாங்கள் எவால்வேட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே உள்ளே வரதுக்கான காரணம் இங்கே வந்து ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக ஆகி உங்கள் சொந்த காலில் நிற்கணுங்கிற ஒரு எண்ணத்துலையா, இல்லை கவர்மெண்ட்டோட எய்டை யூஸ் பண்ணுங்கிற எண்ணத்துலையா நாங்கள் எவால்வேட் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ்க்கான டிஸ்கிரிஷன் பவர் இருக்குது உங்களை அங்கே டினை பண்ணுறதுக்கு அப்படின்னு செப்டம்பர் 18 இந்த விதி கொண்டு வர போகிறாங்க. இந்த விதி ஏற்கனவே இருக்குது, ஆனால் இந்த விதியில் நிறைய மாற்றம் செஞ்சுட்டு
அதை வந்து கொண்டு வரப்பாங்க. இந்த மாற்றம் அது சம்மந்தமான ட்ரைனிங் எல்லாமே ஆஃபீஸர்ஸ் கொடுக்கணும். அதனால் அது வரைக்கும் இதை ஹால்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ 1 வாரம் 2 வாரம் ஆகலாம். செப்டம்பர் 18க்கு பிறகு கூட இந்த இமிகிரன்ட் விசா கேட்டகரி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு சரியான ட்ரைனிங் கொடுத்த பிரகாரம் இது உலகம் முழுவதுமே நிறுத்தி வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம். நான் இமிகிரண்ட் விசா கேட்டகரின்னு பார்க்கும்போது அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதை நிறுத்தலை. நான் இமிகிரண்ட் விசா கேட்டகரினா ஒர்க்கிங் சம்மந்தமாக வரீங்க, H1 L1 இல்லை அவங்க டிபெண்டன்ட் H4 L2 H2A H2B இல்லை வந்து படிக்கிறதுக்காக வரீங்க F1 ஸ்காலர்ஸ் விசா J1 இந்த மாதிரி நிறைய விசா இருக்குல்ல, B1 B2 இது எல்லாமே வந்து நான் இமிகிரண்ட் விசா கேட்டகரி. இதில் தான் நிறைய இந்திய மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஓப்பனிங் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக ஸ்டாம்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் அதில் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸ் கிடைக்கிறது தான் பிரச்சனை. நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. உண்மை தாங்க. பயோமெட்ரிக்ஸில் ஒரு விஷயம் க்ளீன் ஆகணும். அதாவது பயோமெட்ரிக்ஸில் நீங்கள் இமிகிரண்ட் விசாக்காக நீங்கள் பயோமெட்ரிக்ஸ் ஷெட்யூல் பண்ணிங்கன்னா அதை கேன்சல் பண்ணி ரீஷெட்யூல் பண்ணுவாங்க. அது ஒரு நபர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த நபருக்கு நன்றி. வேறு பயோமெட்ரிக்ஸ் நீங்கள் நான் இமிகிரண்ட் விசாக்காக பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் H1Bயோ இல்லை L1 ஸ்டாம்பிங்கோ போகிறீங்க, பயோமெட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு, அடுத்தது தான் வந்து இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ பயோமெட்ரிக்ஸ் கண்டிப்பாக கேன்சல் பண்ண மாட்டாங்க, இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக போகலாம். வேறு நீங்கள் இமிகிரண்ட் விசாக்காக போகிறீங்க, இப்போ IR1 ஆர் IR2 போகிறீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸு கேன்சல் பண்ணுவாங்க. இதையுமே கேன்சல் பண்ணி ரீஷெட்யூல் பண்ணி கொடுப்பாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இமிகிரண்ட் விசாக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ட்ராபாக்ஸ் B1 B2 ட்ராபாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. மீதி எந்த நான் இமிகிரண்ட் விசாக்கும் இப்போ ட்ராபாக்ஸ் இல்லை. B1 B2 இப்போ ட்ராபாக்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அது கேன்சல் பண்ண மாட்டாங்க. இப்போ எமர்ஜென்சி ஷெட்யூலுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதாவது எமர்ஜென்சி ஷெட்யூல் பண்ணாலும் நீங்கள் ரெகுலர் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு தான் இதை வச்சுட்டு எனக்கு எமர்ஜென்சியாக நான் இப்போ ட்ராவல் பண்ணும், அதற்கான காரணங்கள் இதுன்னு நீங்கள் அவங்களுக்கு கேட்கும்போது அவங்க உங்களுக்கு எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி தருவாங்க. அதாவது இந்த ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டே ஒரு எமர்ஜென்சியாக மாற்றி தருவாங்க. ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி ஷெட்யூல் பண்ணுறதுக்கும் ரெகுலர் அப்பாயின்மெண்ட் வேணும், அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுவுமே பிரச்சனை கிடையாது. நான் இமிகிரண்ட் விசாவாக இருக்கும்போது இமிகிரண்ட் விசா ஸ்டில் பிரச்சனை. ஸோ இது எல்லாமே வந்து நான் இமிகிரண்ட் விசாவில் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு தெரியுது. சப்போஸ் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டாம்பிங் போனப்பா எனக்கு ரீஷெட்யூல் ஆகிருக்கு, கேன்சல் ஆகிருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா அது பல பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது நான் இமிகிரண்ட் விசாவில் பிரச்சனை இல்லை, இமிகிரண்ட் விசாவில் பெரிய பிரச்சனை. இந்த இமிகிரண்ட் விசாவில் தான் ஃபேமிலி பேஸ் நிறைய அவுட் சைட் த யூஎஸ்ஏ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபேமிலி பேஸில் வர முடியலன்னா என்ன ஆகும், அது அப்படியே வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு வரும். நிறையா பேர் கேட்டிருக்க கேள்வி அதுதான். அடுத்த வருடம் உண்மையாகவே நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்களே எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் க்ரீன் கார்டு நிறையா வரப்போகுதுன்னா, ஆமாங்க நிறையா தான் வரப்போகுது. அதில் வந்து எல்லாரும் சந்தேகம் இல்லை. அதற்கு நிறையா வந்து நம்ம டேட்டா வச்சே பேசலாம். இப்போ நம்ம பார்த்தோம் செப்டம்பர் விசா புல்லட்டின் பார்த்தோம். என்ன பண்ணாங்க, ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டில் அவ்வளோ மூவ்மெண்ட். அது இந்தியாவுக்கு நம்ம பார்த்தோம் 19.5 மாதம் 18 மாதம் இந்த மாதிரி பெரிய மூவ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மூவ்மெண்ட்டும் பண்ணாங்க, ஃபேமிலி பேஸ் எல்லாமே அவுட் சைட் யூஎஸ்ஏ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு யூஎஸ் எம்பசி கன்சுலேட்டையும் இமிகிரண்ட் விசாவுக்கு பூட்டியும் போட்டாங்க. மூவ்மெண்ட் பண்ணது எல்லாமே எப்படி ஆச்சுன்னா இம்சை அரசன் புலிகேசி எய்த அம்பு போல தான் ஆச்சு. எதுவுமே பயனில்லாமல் போச்சு. அப்படி ஓப்பன் பண்ணியிருந்தாலும் 1 மாதத்துக்குள்ளாக எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு க்ரீன் கார்டு வாங்குறது இயலாத காரியம்தான். ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர் இருந்து நமக்கு நிறையா வரப்போகுதுன்னு. போன வருடம் 46,000 வந்துச்சுங்க. அதற்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும். 3 குவார்ட்டர் போன வருடத்தில் வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட்டும் 1 குவார்ட்டர் வந்து பைடன் கவர்மெண்ட்டும் இருந்தாங்க. இந்த ஃபிசிக்கல் இயருங்கிறது அக்டோபர் டு செப்டம்பர், அதாவது 2024 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து பைடன் கவர்மெண்ட் இருந்தாங்க. அப்புறம் 2025 மீதமுள்ள 9 மாதம் வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் இருந்தாங்க. அந்த 9 மாதத்துக்குள்ளாக நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. மிக முக்கியமாக ஜூன் மாதம் 39 கண்ட்ரிக்கு ட்ராவல் பேன் கொண்டு வந்தாங்க. அதன் காரணமாக 2026 ஃபிஸ்கல் இயருக்கு 46,000 வந்தது. இப்போது அந்த 39 கண்ட்ரி பேன் அப்படியே இருந்துகிட்ருக்கு. அதுவும் ஆட் பண்ணுற மாதிரி ஜனவரி 21 75 கண்ட்ரிக்கு ட்ராவல் பேன் போட்டாங்க. அது இப்போ வந்து ஆகஸ்ட் 21 ரிவோக் பண்ணாங்க. பட் ஸ்டில் அது இன்னும் அமலாக்கப்படலை. அதாவது வந்து அந்த கண்ட்ரி ட்ராவல் பேன் இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து அதுக்கான சரியான வந்து வழிமுறை வந்து இன்னும் கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது போன வருடம் இருந்த அதே பிரச்சனை இருந்துருந்துச்சு. இன்னும் பெரும் பிரச்சனை இந்த ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டில் உள்ளே வந்துச்சு. நிறைய வெட்டிங் ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ பப்ளிக் சார்ஜ் ரூல் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஈஸியாக 70,000ங்கிற நம்பர் ஈஸிலி அச்சீவபிள். நான் ரொம்ப குறைவாக தான் நான் வந்து இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். 70,000 நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக இன்னும் டேட்டாலாம் வச்சு இன்னும் பெரிய ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஸோ 70,000ங்கிறது ஈஸிலி அச்சீவபிள். பட் இதை தாண்டி எவ்வளோ தூரம் போகுங்கிறது அடுத்த ப்ரிடிக்ஷன் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது
அக்டோபர் மாதம் விசா புல்லட்டினில் இது ரிஃப்ளெக்ட் ஆகாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் 2027 ஃபிஸ்கல் இயர் பயங்கரமாக இருக்க போது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் விசா கேட்டகரிக்கு அப்படின்னு தெரிய வருது. பட் இது வரைக்கும் பார்க்கும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் நான் இமிகிரண்ட் விசாவில் இல்லை அப்படின்னு தெரிய வருது. இமிகிரண்ட் விசாவில் தான் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.